போராடாமல் ஒரே கையெழுத்தில் மாற்றிவிடலாம். அதைதான் நமது சின்னையா அவர்கள் சொன்னார்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள், மாற்றம் முன்னேற்றம். மக்கள் கேட்கவில்லை. நமது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வாக்களித்து அவரை முதலமைச்சராக ஆக்கியிருந்தால் ஒரே கையெழுத்து தமிழகத்தை மாற்றிருக்கலாம். ஆனால் ஆண்ட திராவிட கட்சிகள் இன்றைக்கு தமிழகத்தை சீரழித்திருக்கிறார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி அது ஒரு கட்சியா? அது ஒரு அமைச்சரவையா? அந்த முதலமைச்சர் யார்? இதற்கு முன்பு எங்கு இருந்தார்? இதில் 2 பேர் சண்டை போடுகிறார்கள். இதில் யார் யோக்கியன் என்று. இருவனும் அயோக்கியன். இதைவிட வெட்கக்கேடு கேவலம் இந்த 2 அயோக்கியர்களை பற்றி தினம் தினம் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் இப்ப கூட போறாங்களா, சந்திக்க போறாங்களான்னு தினைக்கும் வேலை இல்லாமல் காட்டிக் கொண்டிருக்கிறார்களே. இது ஒரு பத்திரிகையா? இது ஒரு தொலைக்காட்சியா? எண்ணி பார்க்கும். நம்மை பற்றி ஒரு தொலைக்காட்சி சொன்னார்கள் ஒரு 10 தினங்களுக்கு முன்பு, எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தலாமா என்று. தெளிவாக பத்திரிகைகளும் புரிந்து கொள்ள வேண்டும், நமது பாட்டாளி சொந்தங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயாவிடமிருந்து என்னை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் மரணம் ஒன்றுதான் என்னை பிரிக்கும். வேறு எதுவாலும் என்னை பிரிக்க முடியாது ஐயாவிடம். இப்படியெல்லாம் ஒரு ஆசை.